அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 630வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 630 நாட்களாக 4 முனிசிபாலிட்டியை பிடிக்க முடியாத, உண்மையை சொன்னால் இப்பொழுது பொறிக்கில் மாட்டிக்கொண்ட எலி போல செத்து மடிந்து கொண்டிருக்கும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் வானத்தில் ஏறி வைகுண்டத்தை காட்டுவோம் என்று லெபனான் வேண்டுமாம், சிரியா வேண்டுமாம், ஈரான் வேண்டுமாம், ஈராக் வேண்டுமாம், உடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல பேராசையை வளர்த்து தன்னுடைய சிறை வாழ்க்கையை தவிர்த்து கொள்வதற்காக நத்யான்கு ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். உலக வரலாற்றில் இராணுவத்தினர் தங்களுடைய தளபதிகளுக்கு கட்டுப்பட்டுத்தான் பார்க்கிறோம். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தத்தில் இஸ்லாத்தை முன்வைத்து போராடுகின்ற ஹூத்திஸு, ஹிஸ்புல்லா, ஈரான், ஹமாஸ் முதலாய 12 போராளிகள் குழுக்கள், இவர்கள் எல்லோரும் தங்களுடைய தளபதிகளுக்கு கட்டுப்பட்டுத்தான் யுத்தத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள், ஷஹீதாகிறார்கள், அதில் சந்தோஷத்தை காண்கிறார்கள். இஸ்ரேல்ல 605வது இன்ஜினியரிங் பெட்டாலியன் நேற்று சிப்பாய் கழகத்தை நடத்திவிட்டார்கள். ஏனென்று சொன்னால், கான்யூனிஸில் நடந்த ஒரு 4 நாள்களுக்கு முன்னால் நடந்த அந்த ஆம்புஷில் போராளிகள், அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினர் எரிந்து செத்ததை அது கமாண்டருடைய அல்லது இஸ்ரேலுடைய இராணுவத்தை நடத்துகிறவர்களுடைய மிகப்பெரிய தவறு என்று அவர்கள் அதை காண்கிறார்கள். அதனால் அவர்கள் அதை எதிர்த்து தளத்திலே நிற்கிறார்கள். நேற்று கமாண்டருக்கு எதிராக மிகப்பெரியதொரு கிளர்ச்சியை உண்டு பண்ணி இருக்கிறார்கள். சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் ஆஃப் தி கமாண்டர்ஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நீங்கள் தோற்கிறத தேர் இஸ் எ சிஸ்டம், அதிலேயும் நீங்கள் முறையாகவே தோற்கிறீர்கள். அதில் நாங்கள் அநியாயமாக எங்களை சேர்ந்த இன்ஜினியரிங் பெட்டாலியன், அது 605வது இன்ஜினியரிங் பெட்டாலியன் சேர்ந்த 7 பேர் தான் இறந்தது. ஆக ஒரு சிப்பாய் கழகம் தொடங்கிவிட்டது. அடுத்தது போராளிகள் நேற்று அவங்களுடைய இன்ஜினியரிங் எவாக்குவேஷன் டீம் என்று சொல்லக்கூடிய, அதாவது காயம்பட்டவர்களை அந்த இடங்களில் இருந்து மீட்பது, வீடுகளிலே குடியிருக்கின்ற இஸ்ரேலியர்களை தடுத்து தாக்குவதில் அதில் ஏற்படக்கூடிய இழப்புகள், இவற்றை எல்லாம் மீட்பது, வீடுகளுக்கு இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிக்கொள்வர்களை மீட்பது போன்ற இதில் ஈடுபடுகின்ற அந்த இன்ஜினியரிங் யூனிட் என்று சொல்லக்கூடிய பொறியியல் யூனிட்டு நேற்று வசமாக சிக்கி கொண்டது. அதை இன்றைக்கு மீடியாக்கள் அதற்கு ஒரு தனி பெயர் வைத்து அழைக்கின்றன. இஸ்ரேலுடைய மீடியா ஹேண்ட்ஷாட் என்ற ஒரு மீடியா சொல்லுகிறது, அது இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கான்யூனிஸில் நடந்தது போன்ற ஒரு பெரிய தாக்குதல், மிலிட்டரி ஹெலிகாப்டர்கள் சென்று அந்த தாக்குதலில் இருந்த மக்களை மீட்க முடியவில்லை. அபாசான் அல் காபிரா என்ற இடத்தில் நடந்த தாக்குதல், அபாசான் அல் காபிரா என்ற இடத்தில் நடந்த தாக்குதல் 72 இஸ்ரேலிய இராணுவத்தினர்களை அழித்திருக்கிறது. 17 பேர் காயம்பட்டிருக்கிறார்கள். 99 பேர் நேற்று ஒரே ஆம்புஷில் இதை அல் குட்ஸும் அல் காசமும் திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். அதே போல D9 புல்டோசர் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். மெர்காவா 4 வகை டேங்க் ஒன்றையும் அளித்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனிடையே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம். இத்தனையும் நடந்து கொண்டு இருப்பது ட்ரம்புக்கு உடனுடனே சொல்லப்படுகிறது. நத்யான்கு வாஷிங்டனுக்கு போகிறாராம். அதற்குள் நீ போரை நிறுத்தி அத்தனை அழைத்து செல்லப்பட்டவர்களை ஹாஸ்டேஜஸையும் ரிலீஸ் பண்ணிட்டு வாஷிங்டன் வா என்று சொன்னதாக, இஸ்ரேல் என்று ட்ரம்ப் சொன்னதாக இஸ்ரேலுடைய மீடியாக்கள்
செய்திகளை போடுகின்றன. இப்போ தோத்துக்கிட்டு இருந்தாலும் ஜெயிச்சுட்டு இருந்தாலும் மீடியேட்டர் ட்ரம்ப் தான். நேற்று நான் உங்களிடம் பட்டியலிட்டது போல ஏறத்தாழ ஒரு $100 பில்லியன் இருந்தாதான் இனி இஸ்ரேல் 2 வாரத்துக்கு மேல் வாழ முடியும் என்ற நிலை இருக்கிறது. அதனால் ட்ரம்ப் சொல்வதை கேட்பார்கள். ஏனென்று சொன்னால் நெத்தன்யாஹூ 114 ஆண்டுகளுக்கு பிறகு 114 ஆண்டுகளாக அதை கிழித்தோம் இதை கிழித்தோம், அறிவுத்துறையில் சாதித்தோம், ஆயுதத்துறையில் நிறையவே நாங்கள் செய்தோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த இஸ்ரேலிய இராணுவம் இஸ்ரேல் இப்பொழுது த புரொடெக்டரேட் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவினுடைய பாதுகாப்பில் வாழக்கூடிய ஒரு காலனி நாடு என்று நெத்தன்யாஹூவை அறிவிக்கக்கூடிய அளவுக்கு. ஆக இந்த அடி தாழாமல் சேனல் 12 நேற்று ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நெத்தன்யாஹூ ஹிண்ட்ஸ் அட் எண்ட் ஆஃப் வார் இன் காசா. காசாவில் யுத்தத்தை நிறுத்துவது பற்றி நெத்தன்யாஹூ முதலாக வாய் திறந்து பேசியிருக்கிறார். நெத்தன்யாஹூ வாயெல்லாம் புழு, வருவதெல்லாம் பொய். அது எப்படி வேணாலும் மாறுவான். அப்படியே ஒரு ஒப்பந்தத்தை போட்டால் கூட எப்ப மீறுவான்னு சொல்ல முடியாது. ஈரானோடு போட்ட ஒப்பந்தத்தை மீறுவதற்கான காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். அலி காமினி வசதியாக கிடைத்தால் கொலை செய்யலாமா என்ற ஒரு முயற்சியை செய்து இன்னும் இஸ்ரேலை அழிவுக்குள்ளால் ஆக்கிக் கொள்ளுகின்ற ஒரு பெரிய ஒண்ணுக்கு இல்லாத, எந்த சமுதாயத்துக்கும் கிடைக்கக்கூடாத மிக கீழ்த்தரமான தன்னுடைய அரசியல் வாழ்வுக்காக யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற, தன் நாட்டு மக்களை அழித்து கொண்டிருக்கின்ற ஒருவன் தான் நெத்தன்யாஹூ. இன்டர்நேஷனல் அரீனால அவர் ஐசிசியால் அறிவிக்கப்பட்ட போர்க்குற்றவாளி, அறிவிக்கப்பட்டல்ல, கைது செய்வதற்கு இருக்கக்கூடிய போர்க்குற்றவாளி. அடுத்தது ஹூத்திஸ். பீர் சிபாவை நேற்று பல மிசில்கள் வழியாக தாக்கி மீண்டும் ஒரு காசாவை பீர் சிபாவின் எஞ்சிய பகுதிகளில், ஏன்னா பீர் சிபாவை ஈரானே அடித்து தாக்கி இருந்தது. இதுல நமக்கு அறிவிக்கப்படாத செய்தி என்னவென்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால், பீர் சிபாவில் இருந்த அணு உலைகள் உட்பட எல்லாத்தையும் அழித்திருக்கிறது ஈரான். மிச்சம் மீதி இருந்ததை ஹூத்திஸ் கையில விட்டு அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில இஸ்ரேலுடைய பத்திரிகைகளில் எல்லாம் வந்த செய்தி என்ன வந்து சொன்னால், ஹூத்திஸ் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். பீர் சிபாவில் நடந்த தாக்குதலுக்கு பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. 12 ஃபயர் என்ஜின் ஃபைட்டர்ஸ், அதாவது தீயணைப்பு படைகள் சண்டை போட்டு கொண்டிருக்கின்றன, தீயை அணைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று. இங்கே அன்சாருல்லா என்ன அறிக்கை விட்டிருக்கிறார்கள் சொன்னால், பேட்டில் ஆஃப் த ப்ராமிஸ்ட் விக்டரி, வாக்களிக்கப்பட்ட வெற்றியின் ஒரு பகுதி என்று இதற்கு பெயர் வைத்து தாக்கி இருக்கிறார்கள். அடுத்தது சுல்ஃபிகர் மிசில் என்று ஒன்றை அனுப்பி இருக்கிறார்கள். அதே போல பல ட்ரோன்களை விட்டு இஸ்ரேலினுடைய 100 சிட்டிகளை தாக்கி இருக்கிறார்கள். அத்தனையும் ஜம்மு காலத்தில் வடிகட்டின போல் ஒரு செய்தி தடையை போட்டு எந்த அறிவிப்பு வெளியே வராமல் பார்த்து கொண்டாலும் வலிய உணர்கின்ற 605வது இன்ஜினியரிங் பட்டாலியன் நேற்று கமாண்டருக்கு எதிராக போடாண்டாங்க. நாங்கள் இனிமேல் யுத்தத்துக்கு போக மாட்டேன்னு என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் அவர்கள் சண்டையிட இது இல்லை, எங்கேயாவது போய் ஒதுங்குறாங்க, போராளிகள் வந்து வச்சு காய்ச்சான். இஸ்ரேலால் முடிந்ததெல்லாம் நேற்றும் ஒரு 67 அப்பாவிகளை சுட்டு கொலை செய்திருக்கிறார். அதை தவிர எதுவும் நடக்கவில்லை. ஆனால் ஓரிரு நாட்களில் போர் நிறுத்தம் வரலாம் என அறியப்படுகிறது. சற்று முன் அராத் என்ற ஏரியாவில், அதாவது பீர்ஷிபாக்கு பக்கத்துல அந்த ஏரியாவையும் தாக்கி அழித்திருக்கிறார்கள் ஹூத்திஸ். டெட்சி ஏரியால ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி இஸ்ரேலிய அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய நவக் என்று சொல்லக்கூடிய நகாப் ஏரியாவையும், அதாவது டொமினிகோ என்ற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள இடத்தையும் தாக்கி இருக்கிறார்கள். ஹைஃபாவை ஜஃபா என்ற மிசில் கொண்டு தாக்கி இருக்கிறார்கள். ஆக இப்பொழுது ஈரான் இல்லையே தவிர தாக்குதலை பார்க்கும்போது ஹூத்திஸ் மிக பிரம்மாண்டமாக இஸ்ரேலை அழித்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும் என்பதை பார்ப்போம். இந்த அமெரிக்கர்கள் பணத்தை அள்ளி கொட்ட வாய்ப்பு இருக்கிறது. அரபு நாட்டு முனாஃபிகள் அள்ளித்தந்த $5 ட்ரில்லியன் அமெரிக்காவின் கைகளில் இருக்கிறது. அடுத்தது வெஸ்ட் பேங்க் பகுதியில் இதுவரைக்கும் 1000 வீடுகளை இடித்திருக்கிறார். அது உயிரற்ற ஒரு பகுதியாக தெரிகிறது. இந்த மேற்கரையினுடைய ஒட்டுமொத்த ஆளுநராக இருக்க வேண்டிய பாலஸ்தீன அத்தாரிட்டி முகமது அப்துல் ஃபத்தா அப்பாஸ் இஸ்ரேலை கெஞ்சி கொண்டு இருக்கிறார். ஜூலானியை போல இவர்களால் சாதிக்க முடிந்தது எதுவும் இல்லை. மண்டியிட்டு மடிவதுதான் இவர்களுடைய போக்காக இருக்கிறது. போராளிகள் தான் அதையும் காப்பாற்ற வேண்டும். ஒரு அறிவிப்பை
இஸ்ரேலில் உள்ள மருத்துவமனைகள் சொல்லி இருக்கின்றது. அதை அங்குள்ள மீடியா என்ன போடுதுன்னா, நிறைய ஹெலிகாப்டர்கள் பிணங்களையும் காயம்பட்டவர்களையும் சுமந்து கொண்டு இஸ்ரேலுக்கு வந்து சேர்ந்தன காசா பகுதியிலிருந்து. இதிலிருந்து ஒரு ஒட்டுமொத்தமான சரண்டரை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழி இல்லை என்பதுதான் உண்மை. இப்ப பீர்சிபா இந்த மாதிரி பகுதிகள்லாம் நார்தன் இஸ்ரேலில் உள்ள பகுதி. நார்தன் இஸ்ரேல் ஃபுல்லா போச்சு. இஸ்ரேல்ல நார்தன் இஸ்ரேல்ல அங்கிருந்து விரட்டப்பட்ட அவங்களோட வார்த்தைகள் சொல்ல ரிஃப்யூஜிஸ் ஆஃப் நார்த்தை வாழ முக்க முடியாத நீங்கள் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பது தெரியவில்லை. இணைந்திருங்கள், இது போன்ற தகவல்களை தருகின்றோம். விரைவில் ஒரு காசா போர் முடிவை பார்ப்போம். ஆனால் அந்த முடிவில் இஸ்ரேல் முடியவில்லை என்று சொன்னால் பாதுகாப்பற்ற ஒரு நிலைதான் நீடிக்கும். பாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில்